சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்தினால் வீடுகள் தொடர்ந்து சேதமடைந்து வருகின்றன. இதுபற்றி நமது செய்தியாளர் அக்ஷயா அளித்திருக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நாம இப்ப இருக்கிறது சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கிற கடற்கரை பகுதியில. இந்த கடலை பொறுத்த வரைக்கும் இந்த கடற்கரையொட்டி சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இப்பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்த கடற்கரையொட்டியே 30க்கும் மேற்பட்ட வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் அமாவாசை நேரத்தில் 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கடல் சீற்றம் இருப்பது சாதாரணம் என்றாலும் கடந்த 9 நாட்களாக இங்கு கடல் சீற்றம் குறையாமல் காணப்படுகிறது. இந்த கடல் சீற்றம் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய வீடுகளுள் கடல் நீர் மட்டுமல்லாது மண், அதாவது இந்த கடலில் இருந்து அரித்து வரக்கூடிய மண் கூட இந்த வீடுகளுக்குள் புகுந்து காணப்படுகிறது. இதனால் மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மீனவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள். மீன்பிடி காலம் தற்போதுதான் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைத்து மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டிய இந்த வேளையில் இந்த கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருக்கிறார்கள். இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள். நாம இப்ப இந்த காட்சிகளை பார்க்கும் வேளையில் நேற்று இரவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு சரிந்து கடலோடு சென்று இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவே இந்த வீட்டின் ஒரு பகுதி கடலோடு அரித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடு எப்போது விழும் என்ற அச்சத்தில் இங்கு இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அவர்களது வீட்டில் உள்ள பொருட்களை வெளியில் எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கடந்த 9 நாட்களாக 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்துள்ளது. 9 வீடுகள் கடலோடு அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதனால் அதாவது வீடுகளை இழந்த மக்கள் தினமும் இரவு வேளையில் சாலையில் உறங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 2 வாரங்கள் ஆகியும் தமிழக அரசு எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அது மட்டுமல்லாது இந்த கடல் சீற்றத்திற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா, இன்காய்ஸ் என்கிற இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் என்கிற அமைப்பு தங்களுடைய இணையதளத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளில் காற்று வீசுவதால் இந்த கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் தூண்டல் வலைகள் அமைத்தால் கடல் சீற்றம் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கும் என்று இப்பகுதி வாசிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் அக்ஷயா.